ஹாய் மேம், நம்ம டிவிகே சார்பாக என்ன கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம், நிறையா பேர் அந்த டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம டிவிகே சார்பாக ஆரியோக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதாவது கிளாஸுக்கு ஆரியோ கிளாஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கற்றுக்கலாம். 20 மெட்டீரியலுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம்ப்பா. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் 100 ருபீஸ் பே பண்ணணும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சைடு நீங்கள் கிளாத்து ஃப்ரேமாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான 20 மெட்டீரியலுமே ஃப்ரீ தான். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட இப்போ இந்த கொரியரெல்லாம் 4th பேட்சுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோ கீழேயே இந்த லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் அதோட டீட்டெயில்ஸ் போய் பாருங்கள். மேம், இப்போ வந்து கிளாத்தை பற்றி கேட்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மீட்ரு பாப்ளின் கிளாத் தான் கொடுத்துருக்கோம். தமிழில் சொன்னால் காடா பிஸ்னஸ் சொல்கிறாங்க. நீங்கள் பாப்ளின் கிளாத்னு கேட்டாவே இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுலேயே 2 வெரைட்டி இருக்கும், லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டிக்கு. இது கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டியானது, அதனால தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு இருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெட்டீரியல் வந்து சும்மா கொடுக்குறனால குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் நம்ம கொடுக்கல. எல்லாமே குவாலிட்டியாக பிராண்டடாக. மேம், ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நார்மல் கிளாத்து நம்ம வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக ஆரியோ கற்றுக்க முடியாது. ஸோ நம்மளோட 3rd பேட்ச், 2nd பேட்ச், 1st பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா, அதாவது ஃப்ரீ கிளாஸ் எப்படி இருக்குமோ, சும்மா சொல்லித்தரது ஏன்னா தானே இருக்குமோ அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம சுபா ஆரி ஃபேஷனில் வந்து டிவிகே சார்பாக பண்ணுற இந்த ஆரியோ கோர்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ போய் நம்ம சுபா ஆரி ஃபேஷனுங்கிற பேஜில் போய் இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. நெக்ஸ்ட்டுங்க மேம், இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டாண்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இல்லை சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்டு கேட்குறாங்க. ஃப்ரேமுக்கு அதாவது 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் உங்களுக்கு தர போகிறேன். அந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் வந்து இந்த சர்க்கிள் ஸ்டாண்டில் தான் இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. பெஸ்ட்டு எதுங்க மேம்? இது 2மே பெஸ்ட்டு தான். ஓகேங்க மேம்.